ஓம் சாந்தி. 28/5/2024. இனிமையான குழந்தைகளே, பாபா அனைத்து சம்பந்தங்களின் அன்பின் சாக்ரின். ஒரே இனிமையான பிரியதர்ஷனை நினைத்தால் புத்தி அனைத்து பக்கங்களிலிருந்தும் விலகி போய்விடும். கேள்வி: கர்மாதீதாவதற்கான எளிய முயற்சி அல்லது யுக்தி என்ன? பதில்: சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்குவதற்கான முயற்சியை செய்யுங்கள். புத்தியில் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். எந்த ஒரு தேகதாரியின் சம்பந்தமும் நினைவில் வராமல் இருக்கும் பொழுதுதான் கர்மாதீதாக முடியும். தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என உணர்வதுதான் முயற்சியின் குறிக்கோள். சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்வதால் தேகத்தின் மீதான பார்வை, விகார எண்ணங்கள் முடிந்து போகும். ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. எப்படி? டபுள் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. தந்தை கூட குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். முதலில் தந்தையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். லௌகீக முறையில் தனித்தனியாக இருக்கிறார்கள். இளமை பருவத்தில் ஆசிரியர் படிக்க வைப்பார். 60 வயதிற்கு பிறகு குருவிடம் செல்கின்றனர். இவர் வரும்பொழுது 3 ரூபத்திலும் சேர்ந்து சேவை செய்கிறார். சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் படிக்க முடியும் என கூறுகிறார். குழந்தைகளின் மூளை நன்கு புத்துணர்வுடன் இருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஜீவ ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டனர். ஆத்மா உடலில் பிரவேசிக்கிறது. ஆத்மா மற்றும் உடலில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது. மற்றபடி உடல் இங்கே விகாரத்தால் உருவாகி இருக்கிறது. அங்கு விகாரம் என்ற பெயரே இருக்காது. முழுமையான நிர்விகார உலகம் என போற்றப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த நிலை மற்றும் மிக மோசமான நிலை என்ற வார்த்தைகள் உள்ளதல்லவா? இது அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். தந்தை புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகிறார். இதன் மூலம் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமராக மாற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இந்த உலகம்தான் கீழான தமோ பிரதானமாக இருக்கிறது. இது பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. இப்போது நாம் திரும்பி போக வேண்டும். ஆகையால் தன்னை ஆத்மா என உணருங்கள். தந்தை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். நாம் சகோதரன் சகோதரன் என்ற உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தேகம் இருக்கவே இருக்காது. பிறகு விகார பார்வை முடிந்துவிடும். இது மிக பெரிய குறிக்கோள். இந்த குறிக்கோளை மிகச் சிலரே அடைகின்றனர். கடினமாக இருக்கிறது. கடைசியில் எந்த ஒரு பொருளும் நினைவில் வரக்கூடாது. இதற்கு கர்மாதீத் நிலை என்று பெயர். இந்த தேகம் கூட அழியக்கூடியது. இதிலிருந்து பற்றை நீக்குங்கள். பழைய சம்பந்தத்தில் பற்று வைக்காதீர்கள். இப்போது புதிய சம்பந்தத்தில் போக வேண்டும். கணவன் மனைவி என்ற பழைய அசுர சம்பந்தம் எவ்வளவு மோசமானதாக உள்ளது. தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது திரும்ப வேண்டும். ஆத்மா என உணர்ந்து கொண்டே இருந்தால் ஷரீர உணர்வு இருக்காது. கணவன் மனைவி என்ற ஈர்ப்பு விலகி போய்விடும். கடைசி காலத்தில் மனைவியை நினைத்து இந்த சிந்தனையில் இறந்தால் என எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் கடைசி காலத்தில் வாயில் கங்கை நீர் இருக்க வேண்டும், கிருஷ்ணரின் நினைவு இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரின் நினைவு இருக்கிறது. கிருஷ்ண பகவான் வாக்கு என கூறிவிடுகின்றனர்.
இங்கேயோ தேகத்தை கூட நினைக்க கூடாது என பாபா கூறுகிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள், மற்ற அனைத்திலிருந்தும் தன்னை ஆத்மா என உணருங்கள், மற்ற அனைத்திலிருந்தும் மனதை விலக்குங்கள். அனைத்து சம்பந்தங்களின் அன்பு ஒருவருக்குள் மிக இனிப்பான சாக்ரின் போல ஆகிவிடுகிறது. அனைவருக்கும் இனிமையானவர் மற்றும் அனைவருக்கும் பிரியமான நாயகன் ஒருவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எத்தனை பெயர்களை வைத்து இருக்கிறார்கள். பக்தி மிகவும் விஸ்தாரமாக இருக்கிறது. யாகம், தவம், தானம், தீர்த்த யாத்திரைகள், விரதமிருத்தல், சாஸ்திரங்கள் படித்தல், இவை அனைத்தும் பக்தியின் விஷயங்கள். ஞான விஷயங்கள் எதுவும் இல்லை. இது கூட புரிய வைப்பதற்காகவே நீங்கள் குறிப்பெடுக்கிறீர்கள். மற்றபடி உங்களுடைய காகிதம் போன்றவை எதுவும் இருக்காது. குழந்தைகளே, நீங்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்தீர்கள், அமைதியாக இருந்தீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். அமைதியின் கடலிடம் அமைதி தூய்மையின் சொத்தை அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஞானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பதவி எதிரில் இருக்கிறது. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தை ஆன்மீக ஞானத்தை கொடுக்க ஒரு முறைதான் வருகிறார். அவரைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்கிறார்கள். அதிகாலையில் குழந்தைகளுக்கு ட்ரில் செய்ய வைக்கிறார். உண்மையில் இதை ட்ரில் என்று கூட சொல்லக்கூடாது. குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபாதான் கூறுகிறார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நீங்கள் ஆத்மா அல்லவா? எங்கிருந்து வந்தீர்கள்? பரம்தாமத்தில் இருந்து. இது போன்று வேறு யாரும் கேட்க மாட்டார்கள். குழந்தைகளே, பரம்தாமத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உடலில் நடிப்பதற்காக என பரலௌகீக தந்தைதான் குழந்தைகளிடம் கேட்கிறார். தனது பாகத்தை நடித்து நடித்து இந்த நாடகம் முடிவடைய போகிறது. ஆத்மா தூய்மை இல்லாமல் இருப்பதால் ஷரீரம் கூட தூய்மை இழந்ததாக ஆகிறது. தங்கத்தில் கலப்படம் இருந்தால் மீண்டும் அது உருக்கப்படுகிறது. அந்த சந்நியாசிகள் இது போன்ற பொருளை ஒருபோதும் புரிய வைக்க மாட்டார்கள். அவர்கள் ஈஸ்வரனை அறியவில்லை. தந்தையை நினைவு செய்யுங்கள். இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பாபா கற்றுக் கொடுப்பதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இதில்தான் செயல்முறையில் உழைக்க வேண்டி இருக்கிறது. பாபா எவ்வளவு எளிமையாக்கி புரிய வைக்கிறார். பதீத பாவனர், சர்வ சக்திவான் எனப்படுகின்றனர். அவரைதான் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் கூறுகிறார்கள். மேலும் தேவதைகளுக்கு ஸ்ரீ எனலாம். அவர்களுக்கு அழகாக இருக்கும். அவர்களுடைய ஆத்மா ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என யாரும் கூற முடியாது. ஆத்மாதான் 84 பிறவிகளை எடுக்கிறது. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தலைகீழாக இருக்கின்றனர். ஒரு தந்தைதான் வந்து சரி செய்கிறார். ராவணன் தலைகீழாக மாற்றிவிடுகிறார். உங்களிடம் படங்கள் இருக்கிறது. மற்றபடி இது போன்ற 10 தலைகளுடைய ராவணன் யாரும் இருக்க முடியாது. சத்யுகத்தில் ராவணன் இல்லை. இது தெளிவாக இருக்கிறது. ஆனால் யார் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இந்த இடத்தின் நாற்று என கூறுவார்கள். சிலர் குறைவாக கேட்பார்கள், சிலர் அதிகமாக கேட்பார்கள். பக்தி மார்க்கத்தினுடைய விஸ்தாரம் எவ்வளவு இருக்கிறது. பலவிதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். மேலும் கன்னியர்களை கூட்டிக் கொண்டு ஓடினார்கள் என கேட்டிருக்கிறோம். கிருஷ்ணருக்கு கூட அவ்வாறு அழைத்து சென்றார் என சொல்கிறார்கள். பிறகு இப்படிப்பட்ட கிருஷ்ணர் மீது ஏன் அன்பு செலுத்துகின்றனர்? ஏன் பூஜை செய்கின்றனர்? கிருஷ்ணர் முதல் இளவரசர் என்பதை பாபா புரிய வைக்கிறார்.
அவர் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பார். முழு உலகத்திற்கும் எஜமானர் என்றால் குறைந்த புத்தி உடையவரா என்ன? அங்கே அவர்களுக்கு மந்திரி போன்றோர் இருப்பது இல்லை. ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆலோசனை அடைந்துதான் முழுமையாக ஆகியிருக்கின்றனர். பிறகு எதற்கு ஆலோசனை தேவை? நீங்கள் அரை கல்பத்திற்கு யாருடைய ஆலோசனையையும் கேட்க வேண்டியது இல்லை. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் பெயர் கூட கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது சொர்க்கமாக இருக்க முடியாது. இங்கே நமக்கு செல்வம் இருக்கிறது, மாளிகை போன்ற அனைத்தும் இருக்கிறது. இதுவே சொர்க்கம் என கல்புத்தி உடையவர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் புது உலகம்தான் சொர்க்கம் என நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். சொர்க்கம் நரகம் ஒன்றாக இருக்க முடியாது. சொர்க்கம் என்று எதை கூறுகிறோம்? அதனுடைய ஆயுள் எவ்வளவு என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். உலகம் ஒன்றுதான். புதியதை சத்தியுகம், பழையதை கலியுகம் என்கிறோம். இப்போது பக்தி மார்க்கம் முடிய போகிறது. பக்திக்கு பிறகு ஞானம் வேண்டும். அனைத்து ஜீவாத்மாக்களும் பாகத்தை ஏற்று நடித்து தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பாபாதான் புரிய வைக்கிறார். நீங்கள் அதிகமாக சுகமடைகிறீர்கள். 3/4 பங்கு சுகம், 1/4 பங்குதான் துக்கம். இதிலும் தமோ பிரதானமாக ஆகும் பொழுதுதான் துக்கம் அதிகமாகிறது. பாதி பாதியாக இருந்தால் எப்படி ஆனந்தம் இருக்கும்? சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயரடையாளம் இருக்காது எனும் போதுதான் ஆனந்தம் உண்டாகிறது. அப்போதுதான் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் எல்லையற்ற விளையாட்டு. இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபா பாரதவாசிகளுக்கு தான் புரிய வைக்கிறார். மற்ற அனைவரும் அரை கல்பமாக தான் வருகிறார்கள். அரை கல்பத்தில் நீங்கள் மட்டுமே சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக இருப்பதால் உங்கள் ஆயுள் அதிகமாகிறது. மேலும் உலகம் கூட புதியது. அங்கே அனைத்தும் புதியது. தானியம், தண்ணீர், பூமி போன்ற அனைத்தும் புதியது. இன்னும் செல்ல செல்ல இப்படி இருக்கும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் கூட ஏற்பட்டது, பிறகு கடைசியிலும் நடக்கும். அருகாமையில் வரும்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். மனிதர்கள் வெளிநாட்டில் இருந்து நமது நாட்டிற்கு வரும்பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? யாராவது வெளியில் எங்கேயாவது இறந்து விட்டாலும் விமானம் மூலமாக தங்களது நாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். எல்லாவற்றையும் விட முதல் தரமான தூய்மையிலும் தூய்மையான பூமி பாரதம். பாரதத்தின் பெருமையை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. உலக அதிசயம் இருக்கிறது அல்லவா? அதனுடைய பெயரே சொர்க்கம். அவர்கள் காண்பிக்கக்கூடிய அதிசயங்கள் நரகத்தினுடையது. நரகத்தின் அதிசயம் எங்கே? சொர்க்கத்தின் அதிசயம் எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நரகத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்காக பல மனிதர்கள் செல்கின்றனர். எவ்வளவு அதிகமான ஆலயங்கள் இருக்கிறது. அங்கே கோவில் இருக்காது. இயற்கையான அழகு இருக்கிறது. மனிதர்கள் மிகச் சிலரே இருப்பார்கள். வாசனை போன்றவற்றிற்கு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று முதல் தரமான தோட்டம் இருக்கிறது. முதல் தரமான மலர்கள் இருக்கின்றது. அங்கே வீசக்கூடிய காற்றும் முதல் தரமானதாக இருக்கும். வெயில் போன்றவை ஒருபோதும் துன்புறுத்தாது. எப்போதும் வசந்த காலமாக இருக்கும். ஊதுபத்தியின் அவசியம் இல்லை. சொர்க்கத்தின் பெயரை கேட்கும் போதே வாயில் நீர் ஊறுகிறது அல்லவா? இது போன்ற சொர்க்கத்தில் உடனே செல்ல
செல்வோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். ஏனென்றால் சொர்க்கத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இருப்பினும் இப்போது நாம் எல்லையற்ற தந்தையுடன் இருக்கிறோம். தந்தை படிக்க வைக்கிறார். இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காது என மனம் கூறுகிறது. இங்கே மனிதர்கள் மனிதர்களை படிக்க வைக்கிறார்கள். அங்கே தேவதைகள் தேவதைகளை படிக்க வைப்பார்கள். இங்கேயோ பாபா படிக்க வைக்கிறார். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள்தான் உலகின் சரித்திரம் பூகோளத்தை அறிந்திருக்கிறீர்கள். நாம் பல முறை இந்த ராஜ்யத்தை அடைந்துள்ளோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துள்ளோம். இப்போது ஒரு பிறவி தூய்மையானால் 21 பிறவிக்கு தூய்மையாக இருக்கலாம் என பாபா கூறுகிறார். ஏன் ஆகக்கூடாது? ஆனால் மாயை இப்படிப்பட்டது. சகோதரன் சகோதரி என்பதில் கூட பயனில்லை. அரைகுறையாக இருக்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சகோதரன் சகோதரன் என உணரும் பொழுதுதான் நன்மை ஏற்படுகிறது. தேக உணர்வு விலகும். இதுவே முயற்சி. மிகவும் எளிமையாக இருக்கிறது. யாருக்காவது மிக கடினமாக இருக்கிறது என கூறினால் அவருடைய மனம் விலகி போய்விடும். ஆகையால் அதன் பெயரே சகஜ நினைவு. ஞானம் கூட சகஜமானது. 84 பிறவியின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவின் நினைவினால்தான் ஆத்மாவின் துரு நீங்கும். தூய்மையான உலகின் ஆஸ்தியை அடைவார்கள். முதலில் பாபாவை நினைவு செய்யுங்கள். பாரதத்தின் பழமையான யோகம் என்கிறார்கள். இதன் மூலமாக பாரதத்திற்கு உலகின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. பழமை என்றால் எத்தனை வருடங்கள் ஆனது? லட்சக்கணக்கான வருடங்கள். 5000 வருடம் என நீங்கள் அறிவீர்கள். அதே ராஜயோகத்தை மீண்டும் பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் குழப்பமடைய எதுவும் இல்லை. ஆத்மாக்களாகிய உங்களுடைய இருப்பிடம் எங்கே என கேட்கப்படுகிறது. நம்முடைய இருப்பிடம் புருவ மத்தி என கூறுவார்கள். எனவே ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு அங்கே ஞானத்தின் அவசியம் இருக்காது. முக்தி ஜீவன் முக்தி பெற்றுவிட்டால் முடிந்தது. முக்தியில் இருப்பவர்கள் கூட தனது நேரத்தில் ஜீவன் முக்தியில் வந்து சுகம் பெறுவார்கள். அனைவரும் முக்தி வழியாக ஜீவன் முக்திக்கு வருவார்கள். இங்கிருந்து சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். வேறு உலகம் எதுவும் இல்லை. நாடகப்படி அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும். விநாசத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு செலவு செய்து அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள் என்றால் வெறுமனே வைப்பதற்காக செய்ய மாட்டார்கள். வெடிகுண்டுகளே அழிவிற்காகத்தான். சக்தியுகம் திரேதா யுகத்தில் இந்த பொருட்கள் இருக்காது. இப்போது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. நாம் இந்த உடலை விட்டு வீட்டிற்கு திரும்புவோம். தீபாவளி அன்று அனைவரும் புது புது நல்ல ஆடைகளை அணிகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் புதியதாகிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். ஆத்மா தூய்மையாவதால் ஷரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிறது. இந்த நேரத்தில் செயற்கையாக அழகுபடுத்திக் கொள்கின்றனர். பவுடர் போன்றவற்றை பூசிக்கொண்டு மிகவும் அழகாகின்றனர். அங்கேயோ இயற்கையாகவே அழகு இருக்கிறது. ஆத்மா எப்போதும் அழகாகி விடுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் அனைவரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள். நாம் இதுபோல லக்ஷ்மி நாராயணனாக மாற வேண்டும். இது உங்களுடைய ஈஸ்வரிய குலம். பிறகு சூரிய வம்சம்
சந்திரவம்ச குலம் வருகிறது. பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜ்ய பதவி இல்லை. இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். கலியுகத்தில் ராஜ்ய பதவி இல்லை. யாராவது ராஜ்ய பதவியில் இருக்கலாம், இல்லை என்பது ஒருபோதும் இல்லை. இப்போது நீங்கள் இது போல மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள், நாம் சகோதரன் சகோதரன், அவர் தந்தை, ஒருவர் மற்றொருவரை சகோதரன் சகோதரன் என பாருங்கள் என்று பாபா கூறுகிறார். ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆத்மாவாகிய நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? சகோதர ஆத்மா கேட்கிறார். ஆத்மா எங்கே வசிக்கிறது? இங்கே புருவ மத்தியில் என கூறுகிறார்கள். ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. கடைசியில் ஷரீரத்தை கூட இது போன்ற பாபாவின் நினைவில் விட வேண்டும். இந்த பயிற்சியை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்தியுகத்தில் முதல் தரமான அழகான உடலை அடைவதற்காக இப்போது ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும், துருவை நீக்க வேண்டும். செயற்கையாக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டியது இல்லை. எப்பொழுதும் தூய்மையாவதற்காக ஒரு பாபாவை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இந்த தேகத்தை கூட மறந்து இருக்க வேண்டும். சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை இயற்கையாக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம். நல் ஆசை மற்றும் நல்விருப்பங்களின் ஒத்துழைப்பால் ஆத்மாக்களை மாற்றுபவராகி முழுமையாக வெற்றி பெறக்கூடியவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு செயலையும் பிராமணர்கள் குழுவாகி தமது நல் ஆசை மற்றும் நல்விருப்பம் எனும் ஒத்துழைப்பு தருவதால் வாயு மண்டலம் கோட்டையாகிறது. அதுவே ஆத்மாக்களை மாற்ற வல்லது. 5 விரல்கள் இணைவதால் எவ்வளவு பெரிய செயலும் சுலபமாவது போன்றே ஒவ்வொரு பிராமணரின் ஒத்துழைப்பு சேவையில் முழு வெற்றி பெறச் செய்கிறது. ஒத்துழைப்பின் பயனே வெற்றியாகும். ஸ்லோகன். ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரிலும் மிக பெரிய செல்வந்தர் ஆவார். ஓம் சாந்தி.